Good morning students. So இன்னைக்கு 10th max algebraல exercise 3.2ல 4th sum பார்க்க போகிறோம். So previousா 3 sums பார்த்துட்டோம். So now 4th sum. Okay. So கொடுத்துருக்க polynomial பாருங்க 3x cube plus 3x square plus 3x plus 3 6x cube plus 12x square plus 6x plus 12. ஸோ இந்த ரெண்டு பாலினாமியலுக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஜிசிடி கண்டுபிடிக்கணும் யூஸிங் டிவிஷன் அல்காரிதம். டிவிஷனை யூஸ் பண்ணி ஜிசிடி கண்டுபிடிக்கணும், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். ஓகே, ஸோ கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு பாலினாமியல் லெட் பி ஆஃப் எக்ஸ் நேம் எடுத்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பாலினாமியல். ஸோ இதில் இருக்க வேல்யூஸ் பாருங்கள், நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்ட்டு. எஸ், எல்லாமே 3 வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் என்னது, மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 1s are 3 டேபிளில் எல்லாமே டிவிசிபிள் ஆகக்கூடியது. ஸோ வி கேன் டேக் அவுட் 3. ஸோ 3 காமனாக இதுலேருந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர்லேருந்து 3 எடுத்துகிட்டா பேலன்ஸ் என்ன இருக்கும், 1 இருக்கும். ஸோ 1 எதுவுமே இல்லைனா 1 எக்ஸ் கியூப். ஸோ இங்கேருந்து 3 எடுத்துட்டோம்னா வெறும் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ அடுத்த டேர்ம்லேருந்து 3 எடுத்துட்டா வெறும் எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அடுத்த டேர்ம்லேருந்து 3 எடுத்துட்டா எதுவுமே இல்லைனா அங்கே என்ன இருக்கும், 3 வெளியே எடுத்துட்டோம்னா எதுவுமே இல்லைனா அங்கே 1 இருக்கும். ஸோ 1. ஓகே, நெக்ஸ்ட் ஜி ஆஃப் எக்ஸ், ரெண்டாவது பாலினாமியல் பாருங்கள், லெட் ஜி ஆஃப் எக்ஸ் நேம் எடுத்துட்டோம். ஸோ இதில் இருக்க வேல்யூஸ்லாம் பாருங்கள், 6 12 6 12. So we can divide it in 6 table. 6 table காமனாக எடுக்கலாம். So 6 1s are 6, 6 2s are 12, 6 1s are 6, 6 2s are 12. ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு வேல்யூலேருந்து 6 எடுத்துட்டோன்னா என்ன இருக்கும், எதுவுமே இல்லைனா 1. ஸோ வேரியபிள் ரிமைனிங் எக்ஸ் கியூப். ஸோ செகண்ட்லேருந்து 6 எடுத்துட்டிங்கன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும், 2 மட்டும்தான் இருக்கும். ஸோ 2, நெக்ஸ்ட் வேரியபிள் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ தேர்ட்லேருந்து பாருங்கள், தேர்ட் டேர்ம்லேருந்து 6 வெளியே எடுத்துட்டிங்கன்னா எதுவுமே இல்லைனா 1. ஸோ 1x ப்ளஸ். ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேர்ம்லேருந்து 6 எடுத்துருங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம்லேருந்து 6 எடுத்துட்டா நம்மளுக்கு ரிமைனிங் என்ன இருக்க போகுது, 2 இருக்க போகுது. ஸோ 2. ஓகே சில்ட்ரன், ஸோ நம்மளுக்கு வெளியே என்னென்ன காமனாக எடுத்துருக்கோம், ஃபஸ்ட்டு பாலினாமியல் 3 எடுத்துருக்கோம், செகண்ட் பாலினாமியல் 6 எடுத்துருக்கோம். ஸோ இந்த 3க்கும் 6க்கும் நம்ம செப்பரேட்டாக ஜிசிடி கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ 3னா எப்படி எழுதிக்கலாம் நம்ம, 3 1s are 3. நெக்ஸ்ட்டு 6னா 3 2s are 6. ஓகே, ஸோ ஃபேக்டர் பிரிச்சுடுங்க. இதில் காமனாக இருக்கிறது எது, 3 தான் காமனாக இருக்குது. ஸோ 3க்கும் 6க்கும் ஜிசிடி என்னென்னா 3. ஓகே, 3க்கும் 6க்கும் ஜிசிடி 3. ஸோ 3 தான் காமன் நம்பர், சேம் நம்பர். ஓகே, ஓவர். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், கொடுத்துருக்க பாலினாமியலை நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ இதுவும் எக்ஸ் கியூபில் ஸ்டார்ட் ஆகுது, இதுவும் எக்ஸ் கியூபில் ஸ்டார்ட் ஆகுது. இதில் எது பெருசு, பெரிய வேல்யூ தான் நம்ம என்ன பண்ணோம், டிவிஷனுக்குள்ளே போடணும். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ் தான், இதுவும் ஒரு எக்ஸ் கியூப் தான் இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் டைம் செக் பண்ணுங்கள், இது எக்ஸ் ஸ்கொயர் வருது, இது என்ன வருது, 2x ஸ்கொயர் வருது. ஸோ எது பெருசு, 2x ஸ்கொயர் தான் நம்மளுக்கு பெருசு இல்லையா. ஸோ இந்த ஜி ஆஃப் எக்ஸ் பாலினாமியலை உள்ளே போட போகிறோம். ஸோ பி ஆஃப் எக்ஸ் பாலினாமியலை வெளியே யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1. ஸோ இதை வெளியே யூஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எக்ஸ் கியூப் 2x ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2. ஸோ வேல்யூ பெருசாக இருக்கிறத உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போது கோஷன் கண்டுபிடிக்க கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டேர்மே கம்பேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டேர்மே கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் 3x கட் ஆகிடும். ஸோ எதுவுமே இல்லைனா என்னது, 1. ஸோ 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளோட கோஷியன்ட் என்னது, 1. ஸோ 1ஆல் எல்லா டேர்மும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1ஆல் எக்ஸ் கியூப் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப் சேம் வரும். 1 × எக்ஸ் ஸ்கொயர் தான். 1 × எக்ஸ் 1 1s are 1 தான், சேம் அதே ஈக்குவேஷன் தான் வரும் நம்மளுக்கு. ஸோ சிம்பிள் சேஞ்ச் பண்ணுங்கள், எதுவுமே இல்லைனா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும், ப்ளஸ் மைனஸ். ஸோ ஒரு எக்ஸ் கியூப் 0 ஆகிடும். 2x கியூரில் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் போயிடுச்சுன்னா ஒரு எக்ஸ் ஸ்கொயர், பிகாஸ் ப்ளஸ்ஸும் மைனஸ் இல்லையா, எதுவுமே இல்லைனா 1. 2ல் 1 போயிடுச்சுன்னா 1 ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் 0. ஸோ 0 போட்டிருக்கோம் இங்கே. ஸோ +2 -1 சிம்பிள் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், -2 - 1 இஸ் வாட், 1. ஓகே, ஸோ நம்ம ரிமைண்டர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ ரிமைண்டர் என்னது, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ண போகிறோம். ஸோ கொடுத்துருக்க ரிமைண்டரால் தான் நெக்ஸ்ட்டு டிவைட் பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ உள்ளே எந்த ஈக்குவேஷன் எழுதணும், ஸோ ஆல்ரெடி நம்ம டிவைசராக யூஸ் பண்ணோம் இல்லையா, எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1 பி ஆஃப் எக்ஸை தான் டிவைட் பண்ண போகிறோம். ஏன்னா ஜி ஆஃப் எக்ஸ் முன்னாடியே நான் டிவைட் பண்ணிட்டோம். ஸோ எது டிவைட் பண்ணல, பி ஆஃப் எக்ஸ் பண்ணல. ஸோ பி ஆஃப் எக்ஸை தான் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் என்ன பண்ணுங்கள், கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் கியூப் எக்ஸ் ஸ்கொயர் கட் பண்ணுங்கள், 2x இதில் 3x. 3xல் 2x போயிடுச்சுன்னா ரிமைனிங் என்ன இருக்கும், ஒரு எக்ஸ் தான் இருக்கும். ஸோ அதுதான் நம்மளோட கோஷியன்ட். ஓகே, ஒரு எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், எக்ஸ் × எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் ஆகிடும். ஓகே, அதே மாதிரி எக்ஸ் × 1 × எக்ஸ் என்ன வரும், எக்ஸ் தான் வரும். 1 × எக்ஸ் இஸ் வாட், எக்ஸ். ஸோ நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே கிடைக்கல,
இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன போட்டுக்கணும்? மிஸ்ஸிங். ஸோ 0. எக்ஸை ஒன்றும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும். ஸோ எக்ஸ் டேர்மை எக்ஸுக்கு நேராக தான் எழுதணும். எக்ஸ் ஸ்கொயர் கீழே எழுதக்கூடாது. ஸோ அது அன்லைக் டேர்ம்ஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் டேர்மே இல்லை, அது 0. ஓகேவா? ஸோ ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிடுங்க, ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கிடுங்க, ப்ளஸ்ஸை மைனஸ் ஆக்கியாச்சு. சிம்பிள் சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ எக்ஸ் கியூபும் ப்ளஸ் எக்ஸ் கியூப் மைனஸ் எக்ஸ் கியூப் கேன்சல் ஆகிடும், 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 0, எக்ஸ் ஸ்கொயர் தான் ரிமைனிங் வரப்போகுது. ஸோ இங்கே எந்த டேர்மும் இல்லையா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே, அதேமாதிரி ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் 0, எதுவுமே இல்லைனா 1 இல்லையா? 1 ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்னது? 0. அடுத்தது கான்ஸ்டண்ட்டை அப்படியே என்ன பண்ணிடுறோம்? ஷிஃப்ட் பண்ணிடுறோம் 1. ஓகே, ஸோ அதேமாதிரி ஃபஸ்ட்டும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட் டைம் எக்ஸ் ஸ்கொயர், இங்கே ஃபஸ்ட் டைம் என்னது? எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் கம்பேர் பண்ணுங்கள். 2 எக்ஸோ கட் பண்ணிட்டோன்னா எதுவுமே இல்லை, 1. எக்ஸ் ஸ்கொயர் கட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் கோஷன்ட் இஸ் வாட்? 1 + 1. ஓகே, ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது எதாவது கிடைக்கும். 1 × எக்ஸ் ஸ்கொயர். 1 1s are is what? 1. ஸோ ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு, ப்ளஸ்ஸு மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் 0, +1 - 1 என்னது? 0. ஓகே, ஸோ நம்ம ஜிசிடி என்னது கிடைச்ச ரிமைண்டரால் டிவைட் பண்ணால், ஸோ இந்த ஈக்குவேஷனும் என்ன ஆகிடுச்சு? 0 ஆகிடுச்சு. 0 ஆகிடுச்சுன்னா சம் ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ இந்த இந்த கிடைச்ச ரிமைண்டரை தான் இங்கே டிவைட் பண்ணோம் இல்லையா? ஸோ இதுதான் எனது கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் ஜிசிடி எக்ஸ் ஸ்கொயர் + 1. தென் 3 எங்கேருந்து வந்துச்சு? ப்ரீவியஸாக நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? 3க்கும் 6க்கும் காமனாக 3 எடுத்தோம், காமனாக 6 எடுத்தோம் இல்லையா? ஸோ 3க்கும் 6க்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிச்சோம், இஸ் வாட்? 3. ஸோ அந்த 3 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனல் ஆன்சரை அதை ஜாயின் பண்ணிக்கணும். ஓகே சில்ட்ரன், ஸோ அதேமாதிரி இன்னொரு விஷயம் பாருங்கள், இங்கேயும் சம் இதோட ஸ்டாப் பண்ணிட்டோம். பிகாஸ் எக்ஸ் கியூப் இது எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் கியூபோட எக்ஸ் ஸ்கொயர் சின்னனா உங்களுக்கு வேல்யூ ஸ்மாலாக வந்துருச்சுன்னா என்ன பண்ணிடணும்? சம்மை ஸ்டாப் பண்ணிடணும். ஸோ அதனால தான் இதை ஃபர்தர் நம்ம டிவைட் பண்ணல, ஸ்டாப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு கிடச்சிருக்க ரிமைண்டரை வச்சு அகைன் டிவைட் பண்ணோம். ஓகேவா சில்ட்ரன்? ஓகே.